பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருக்கிறார். இயேசு மாத்தாளை நோக்கி நானே ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆம், இயேசுவே தேவன். அவரிடத்தில் நித்திய வாழ்க்கை இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவோடு கூட நாம் சதா காலம் பரலோகத்தில் இருப்பதற்கு நாம் தீர்மானம் செய்வோம். நம்முடைய இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ள நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போமா? அவர் நம்மளுடைய பாவங்களை அகற்றி இருதயத்தை சுத்தமாக்கி கழுகி அருகிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நித்தியமான வாழ்க்கை, ஜீவனுள்ள வாழ்க்கை, அவருடைய ஜீவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த கால வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உங்களுடைய இருதயத்திலும் வாழ்க்கையிலும் வந்தருளும் இயேசுவை வருந்தி அழைக்கும்படி இன்றே தீர்மானிங்கள் என்று வெளிப்படுத்தல 3:30 சொன்னது போல, ஆண்டவரே 20 சொன்னது போல், அப்பா, நீங்களே எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொருவரையும் ரட்சித்து கொள்ளுங்கள், எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள், ரட்சிப்பை கட்டளையிடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹாவ் அ பிளஸட் டே. காட் பிளஸ் யூ.